students, welcome to Simply Studies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 8 ஓட சாப்டர் 5 ஜியோமெட்ரி. ஸோ இதில் நம்ம வந்து தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் மோர் dealt into triangles. The properties of a triangles are based on its sides and angles. இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான். ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன? ட்ரையாங்கிள்ஸ் ஆர் a closed polygon that consists of 3 sides and 3 vertices. So 3 sides இருக்கும், 3 vertices இருக்கும். Also the sum of all 3 internal angles are equal to 180 degree. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஏன்னா இந்த சம்மில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த sum of all 3 internal angles வச்சு நம்ம சம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால the sum of all 3 internal angles are equal to 180 degree. ஸோ internal angles-ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ say for example, this is your triangle. ஸோ இது ஒரு இன்டர்னல் ஆங்கிள், இது ஒரு இன்டர்னல் ஆங்கிள், இது ஒரு இன்டர்னல் ஆங்கிள். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் sum of all 3 internal angles. Okay, now let's move on to the types of triangles. நான் ஏற்கனவே சொன்னல ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா triangles are based on their sides and angles. ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து types of triangles பார்க்க போகிறோம். ஸோ based on sides பார்த்தீங்கன்னா scalene triangle, isosceles triangle and equilateral triangle. And based on angles பார்த்தீங்கன்னா acute angled triangle, right angled triangle and obtuse angled triangle. Scalene triangle பொறுத்த வரைக்கும் all the sides and all the angles are unequal, அதாவது இது ஈக்குவலாக இருக்காது. Isosceles triangle பார்த்தீங்கன்னா 2 equal sides, the angles opposite these equal sides are equal. So isosceles triangle எப்படி இருக்கும்? 2 equal sides இருந்துச்சுன்னா, இப்போ say for example இது ஒரு triangle, ஸோ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா தென் த ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் ஆல்சோ, அதாவது இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது, ஸோ தே வில் ஆல்சோ பி ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் வித் ரிகார்ட் டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா all the sides are equal. இது ஒரு triangle, so all the sides are equal and இந்த angle, இந்த angle, இந்த angle, so இது ஒரு 60 degree இருக்கும், இது ஒரு 60 degree இருக்கும், இது ஒரு 60 degree இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 60 + 60 + 60 is equal to 180 degree வரும். ஸோ totals 180 degree. Acute angled triangle, a triangle having all its angles less than 90 degree. So மூணு சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா see if this is an angle, okay, this is a triangle. so இது வந்து இதுவும் 90க்கு கம்மியாக இருக்கும், இதுவும் 90க்கு கம்மியாக இருக்கும், இதுவும் 90க்கு கம்மியாக இருக்கும். பட் when you add up they make 180 degree. அதுதான் ரூல். ஓகே, ஸோ triangle having all its angles less than 90 degree. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு வந்து இட் வில் பி ஸ்ட்ரெயிட். ஓகே, அப்போ தான் அது 90 டிகிரி ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் வில் பி 90 டிகிரி. ஓகே, ஸோ அ ட்ரையாங்கிள் ஹேவிங் ஒன் ஆஃப் த 3 angles எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 90 டிகிரி. obtuse angle triangle, a triangle having one of the 3 angles more than 90 degree. so sum பண்ணீங்கனாக்கா இப்போ measure should be 180 degree இல்லையா? ஸோ ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரிக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். so it can be like this. okay, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா this angle will be more than 90 degree. so இது ரெண்டுமே it will be less than 90 degree. so one angle will be more than 90 degree, that is called as an obtuse angled triangle. okay, now let's move on to the triangle properties. okay, the sum of all angles of a triangle of all types is equal to 180 degree. so எந்த டைப் எடுத்தீங்கனாலும் based on சைட்ஸாக இருக்கட்டும், based on ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த மூணு இன்டர்னல் ஆங்கிள்ஸை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா it should be equal to 180 degree only. okay, the difference between the two sides of a triangle is less than the length of the third side. so இதுக்கு என்ன அர்த்தம்னா the difference between the two sides of a triangle, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த சைடும் இந்த சைடையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி லெஸ் தேன் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட். ஸோ இந்த ரெண்டத்தையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு நம்பர் வரும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து அது வந்து கம்மியாக இருக்கும், லெஸ் தேன் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட். ஸோ இந்த சைடோட அந்த வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். okay, next, the side opposite the greater angle is the longest side of all the 3 sides of a triangle.
ஸோ சே லைக் திஸ். ஓகே, இப்போ இது இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட்டர் ஆங்கிள். ஓகே, ஸோ இது 90க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா 90 இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 90க்கு மேலே தான் இருக்கும். ஸோ 90க்கு மேலே இருக்குது. அண்ட் ப்ளஸ் இது பாருங்கள், இது கிரேட்டர் ஆங்கிள். இந்த ஆங்கிள்க்கு ஆப்போசிட்டில் இந்த இது வருது தெரியுமா? திஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைட். ஓகே, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைட். Next, the exterior angle of a triangle is always equal to the sum of the interior opposite angles. So, exterior, அதாவது say for example, now this is a triangle. Okay, இப்போ இது exterior side ன்னு நினச்சிக்கோங்க. இந்த exterior side வந்து this is the exterior side of a triangle இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்க, the exterior angle of a triangle is always equal to the sum of the interior opposite angles. ஸோ இதுக்கு ஆப்போசிட் எது வரும்? இந்த ஆங்கிளும் தான் வரும் ஆப்போசிட். ஸோ இது ரெண்டத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா it will be equal to the exterior angle சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், two triangles are said to be similar if their corresponding angles of both triangles are congruent and the length of their sides are proportional. ஸோ இப்போது இந்த வேர்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சுன்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஸோ தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் கால்ட் அஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அண்ட் both are congruent and the length of their sides are proportional. ஸோ இந்த டேர்ம் congruent, இப்போ இதை பற்றி தான் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். Corresponding angles or sides are the angles or sides that are in the same position or spot in two different shapes. Corresponding angles or sides பற்றி இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு பேர் வந்து என்ன, ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், இதுக்கு பேர் என்ன, XYZன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் த சேம் இல்லையா? ஸோ இப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா தே ஆர் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நேம் வந்து JKLM. ஓகே, நெக்ஸ்ட் வந்து PQRS. ஸோ இது these are the corresponding sides. இந்த சாப்டர் deals more with congruence. ஸோ congruentனா என்ன? Shapes are congruent if one fits exactly over the other. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ரூபி காயின் இருக்குன்னா இன்னொரு 10 ரூபி காயின் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் as congruent. ஸோ மேத்தமேட்டிக்கலி certain figures have same shape but different sizes. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிராஃப், இதுவும் ஜிராஃப். they are of the same shape but their size vary. அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா they are of the same shape but their size varies இல்லையா? On to congruence of triangles. Two triangles are said to be congruent if all three corresponding sides are equal and all three corresponding angles are equal in measure. Okay, so ipo for example, this is one triangle, this is one triangle. So it's an equilateral triangle. Okay, so idu 3 3 3, idum 3 3 3. ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 60 60 60 60 60 60. என்ன சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ஒரு கரஸ்பாண்டிங் சைட்னா இது ஒரு கரஸ்பாண்டிங் சைட். இப்போ அடுத்த சைடு இதுன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இது தான். அப்புறம் இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இது. ஓகே, அதே மாதிரி this is the symbol of congruence. There are basically 4 congruence rules that proves if two triangles are congruent. ஸோ இந்த congruence நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னா இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் சைட். அது ஷார்ட்டாக நம்ம SSS கான்க்ரூவன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் ஆல் 3 sides of a triangle are equivalent to the corresponding 3 sides of the second triangle. ஸோ இது பாருங்கள், இது சைடு 1, இது சைடு 1. ஸோ AC is equal to PR சொல்லுவாங்க. இப்போ இது சைடு 2. ஸோ CB is equal to QR. அதே மாதிரி this is side 3. So BA is or AB is equal to PQ. Moving on to side angle side congruence. So இதுக்கு ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன சொல்லுவோம், SAS congruenceன்னு சொல்லுவோம். So if any two sides and the angle included between the sides of one triangle are equivalent to the corresponding two sides and the angle between the sides of the second triangle. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிகரை பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா this side
and that is AB is equal to PQ. அதே மாதிரி AC is equal to PR. இப்போது இந்த ரெண்டு சைடுக்கு பிட்வீனில் என்ன ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ரெண்டு சைடுக்கு இதுக்கு பிட்வீனில் உள்ள ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஒரு சைடு, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்க்கும் ஒரு சைடு ஒரு ஆங்கிள் சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் தே ஆர் side angle side congruence. Moving on to angle side angle, which is also written as ASA congruence. So idla pathina, if any two angles and the side included between the angles of one triangle are equivalent to the corresponding two angles and the side included between the angles of the second triangle. So the example pathina, see, so this is one angle, adhaadu ACB no solla illa angle C. So angle C is equal to angle Q. Okay, அதே மாதிரி angle B will be equal to angle R. So this ஆங்கிள்க்கு நடுவால் இருக்கிற சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then it is called as angle side angle congruence. Next, moving on to the last and the final congruence oda property, right angle hypotenuse side, which is also written as RHS congruence. So if the hypotenuse and a side of a right angle triangle is equivalent to the hypotenuse and a side of the second right angle triangle, then it is called as RHS congruence. Angle Y is equal to angle S, XY, so XZ is equal to ST and XZ is equal to RT. So this is the hypotenuse, the longest side. Triangles that have the same shape but their size may vary. So ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஷேப் இருக்கும், ஆனால் சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் திஸ் சிமிலர் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சிமிலர். ஸோ தெர் ஆர் அகெயின் 4 ways or 4 properties to prove that the triangles are similar. So the first one பார்த்தீங்கன்னா angle angle angle, which is AAA similarity, or angle angle similarity, which is AA similarity. So இதில் பார்த்தீங்கன்னா two angles of a triangle are equal to any two angles of another triangle. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, என்னது ஆங்கிள் 3. அதே மாதிரி இதுக்கு வந்து ஏபிசி, இதோட ட்ரையாங்கிளோட நேம் வந்து ஏபிசி. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து XYZ. ஸோ ஆங்கிள் ஏ பார்த்தீங்கன்னா இஸ் த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் which is equal. Angle C and angle Z are the second angles which is equal. And angle B and angle Y are the third angles, which is angle 3. So in the mari, if they are similar with different sizes, they are called as similarity of triangles, and this rule is called as AAA similarity or AA similarity. இதே மாதிரி வெறும் 2 கூட இருக்கலாம், not necessarily 3, but even two angles can be equal. So அதுவுமே AA similarity ன்னு சொல்கிறோம். Moving on to side angle side, that is SAS similarity. So two sides of a triangle are in the same proportion of the two sides of another triangle, and the angles included by the two sides in both the triangles are equal. ஸோ இது சேம் திங் நம்ம வந்து கான்குரன்ஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே ரூல் தான். எப்படின்னா சி, இந்த சைடும் அதாவது AC, this is one side which is equal to this triangle which is PQ. Okay, so AC is equal to PQ. அதே மாதிரி இது செகண்ட் சைடு which is AB. அதே மாதிரி PR is the second side. ஸோ இந்த சைடுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் A அண்ட் இந்த சைடுக்கும் இருக்கிற இன் பிட்வீன் ஆங்கிள் P இஸ் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டி வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் சைட் ஆங்கிள் சைட் சிமிலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு side or triple S similarity. So இது வந்து all the 3 sides of triangle are in proportion to the 3 sides of another triangle. So இங்க 3 sides இருக்கு, என்னென்ன AB, so which is equal to PQ, AC which is equal to PR, and BC which is equal to QR. So these two triangles, that is ABC, is similar to PQR. The next similarity is right angle hypotenuse side, which is RHS similarity. So idla same thing, two right triangles are similar if the
hypotenuse and a leg of one triangle are respectively proportional to the hypotenuse. Okay, so இங்க பாத்தீங்கன்னா see this is 90 degree, angle B is 90 degree, அதே மாதிரி இந்த angle Q is 90 degree, these two are equal. So the hypotenuse என்னது, AC is hypotenuse, and அதே மாதிரி PR is hypotenuse. So PR is equal to AC. Okay, and அதே மாதிரி the leg of one triangle, so leg என்றது the base, so பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா BC is equal to QR. okay, so இது ரெண்டுமே வந்து equal. so இந்த மாதிரி if they are equal, அதாவது hypotenuse, the longest side of the triangle, 90 degree angle, and the base, இது மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா then it is called as right angle hypotenuse side similarity, RHS similarity. Some points to always keep in mind: if two angles are both congruent and supplementary, then they are right angles. Supplementary na enadhu, அதாவது one straight line இருக்கணும், அதாவது 180 டிகிரியில் இருக்கணும், then they are right angles. okay, அதே மாதிரி all congruent triangles are similar, all congruent triangles are similar. if two angles are equal in a triangle, ரெண்டு angle equal இருந்துச்சுன்னா then the sides opposite to them are equal. so say இது நான் இந்த பாயிண்ட் நான் வந்து சைட்ஸுக்கு நான் சொன்னேன் இல்லையா, see இது ஒரு ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும், இது ஒரு ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி if two sides are equal in a triangle, then the angles opposite to them are equal. so same thing. so இந்த மாதிரி சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, ஸோ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் அண்ட் இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் will also be equal. corresponding paths of congruent triangles are congruent. so this is called as CPCTC rule. so in the rule body, two triangles are said to be congruent when corresponding sides and corresponding angles of both triangles are equal. so see இது ஒரு triangle இல்லையா, ஸோ அப்போது இது வந்து பாருங்கள், இது angle C is 1 will be equal to angle Q, இது corresponding angles are equal. அதே மாதிரி angle B is equal to angle Q, இந்த corresponding angles are equal, and இந்த angle ரெண்டத்துக்கு between இருக்கிற side is equal. see, so it is equal. so this is called as CPCTC rule.